ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இட்லிக்கு தொட்டு சாப்பிட தக்காளி குருமா மிக எளிய முறை. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி, ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இந்த தேங்காய் துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், பட்டை லவங்கம் கிராம்பு வச்சுருக்கேன் 3. தேங்காயும் பொட்டுக்கடலையும் நான் விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேம்மா மிக்சியில் போட்டு. அப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் விழுதாக அரைச்சிட்டு எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாமா. ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம்மா. ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்பைசஸ் வெங்காயம் போடுறேன், இதுவே கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கணுமா. கல் உப்பு போடுறேன், இது கூடயே உப்பு போட்டுறேன். இது தனி மிளகாய் தூள்மா, 1 ஸ்பூன் போடுறேன், போதும். இது ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா. இதில் தண்ணி சுண்டி வரணும். 2 கிளாஸ் தண்ணி. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேம்மா. நல்லா கொதிக்கணும். இப்போ நான் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காயும் பொட்டுக்கடலையும், அந்த விழுதை இதில் போட போகிறேன். அதுக்கப்புறம் தக்காளி விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் போட போகிறேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், குருமா திக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்கம்மா. உப்பு பத்தலைன்னா, ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். நல்லா கொதி வரட்டம்மா. தக்காளி குருமா எளிய முறையில் கொதி வந்துருச்சுமா. நல்லா இன்னும் 2-3 கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி சென்னை தஞ்சை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கம்மா எவ்வளோ திக்காக இருக்குது.